வாட்ஸ்அப்லேயே வாழறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் இருந்து 70 பேர் குட் மார்னிங் போடுறாங்க. நம்ம பார்த்துட்டோன்னா ஃபோன் அடித்து கேட்குறான், பார்த்தியே ப்ளூ கோடு தெரியுது, ஏன் திருப்பி குட் மார்னிங் போடலன்றான். நம்ம எல்லாருக்கும் குட் மார்னிங் போட்டு எப்போ ஆஃபீஸுக்கு போகிறது? இந்த பயமுத்துறா உண்மை எனக்கு வந்திருக்கு. வேலைக்கிழமையான பாபா படம் போட்டு 10 பேருக்கு பகிரவும் நல்ல செய்தி வரும்னு போடுறான். இப்போ நமக்கு பகிரலைன்னா ஒருவேளை கெட்ட செய்தி வந்துடுமோன்ற பயத்திலே பகிர்ந்துட்டு லேட்டாக போனேன். வெள்ளிக்கிழமை பத்திரகாளி வந்தது. பாபாவாவது பரவாயில்ல சாப்பிட்டு, பத்திரகாளி 5 பேருக்கு அனுப்பிச்சேன். பத்திரகாளி 15 பேர் அனுப்பிச்சிட்டு ஆஃபீஸுக்கு லேட்டாக போனேன். சனிக்கிழமை அனுமான் 50 பேருக்கு பகிரவும் நல்ல செய்தி வரும்ச்சு. அவர் கோபக்கார மனுஷன். 50 பேருக்கு அனுப்பிச்சிட்டு லேட்டாக போனேன். ஒரே செய்தி தான் வந்தது. தொடர்ந்து 3 நாள் லேட்டாக வந்ததுனால ஒரு லீவு கட்டு, இனிமேல் வந்ததுன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு ஜிஎம் எனக்கு லெட்டர் அனுப்பிச்சான். சேகர் சார் சொன்னார் என்னை பற்றி டெய்லி என்ன என் நம்பர், அது உண்மை தான்.